Hello friends, welcome back to our channel Simply Ari. Online 5 style fabric painting class உடன் next batch வந்து November 18 start பண்ணுறோம். ஸோ கிளாஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்குக்கு சில்க் சாரியில் அட்டாச்சாக வர ப்ளவுஸ் மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆரி காட்டில் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ கிளாத்தை காட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் நெக்கோட ட்ரேசிங் பேட்டர்ன் போட்டு இந்த சிம்பிளான டிசைனை நான் வந்து ட்ரேஸ் பண்ணியும் எடுத்துட்டேன். ஸோ டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப் அந்த ரவுண்ட் ஷேப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கொடி டிசைன் ஒவ்வொன்றும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சேஞ்சாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் அது நடுவில் குட்டி குட்டி லீஃப். இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நட்வர்லால் பிராண்ட் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஷேட் நம்பர் 123 அண்ட் நீடில் வந்து துல்லு பிராண்டில் நம்பர் 13 யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்லேருந்து சரி எடுத்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இந்த ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லரிங் மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கோம், ஆரி மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் தப்பாக டெய்லரிங் மெஷர்மெண்ட்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 2 மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டான மெஷர்மெண்ட் எதுன்றதை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சரி த்ரெட் வச்சு நான் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஜரி ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வச்சு நான் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். நீடில் வந்து சேம் தான், நம்பர் 13 தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஜரி செயின் போட்டிருந்தோம்ல, அது பக்கத்துலேயே சில்க் த்ரெட் வச்சும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இவங்க வந்து நிறையா த்ரெட் ஒர்க் பேஸ்டாகவே ப்ளவுஸ் கஸ்டமைஸ்டாக வேணும்னு கேட்டிருந்தனால நம்ம நிறைய த்ரெட் ஒர்க் இதில் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வந்து ஜர்தோசி ஆர் பீட்ஸ் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக் கலர்லேயே இருக்கிற சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வச்சும் ஒரு லைன் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லைன் ஒர்க்கும் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பர்பிள் செயின் லைன் முடிச்சதுக்கப்புறம் ஜரி த்ரெட் வச்சு லாஸ்ட்டாக ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு நெக்கில் பார்த்திங்க அப்படின்னா 5 லைன் செயின் ஸ்டிச் இருக்கும். இதில் உங்களுக்கு பீட்ஸ் ஆர் ஜர்தோசி ஸ்டோன் ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு த்ரெட் பேஸ்டாகவே வேணுன்றனால தான் நான் இந்த மாதிரி திக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்கிற லீஃப் டிசைன், இதில் நான் ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஜர்தோசி வச்சு ஃப்ளாட் லோட் தான் கொடுக்குறேன். ஸோ லீஃப் டிப்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மல் மிஷின் ஸ்விங் த்ரெட் இருக்குல்ல, அதில் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன் ஃபேப்ரிக் கலர்லேயே. ஸோ ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் க்ராஸாக கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போது தான் உங்களுக்கு இந்த ஜர்தோசி மூவ் ஆகாது. ஸோ அந்த லூப்பை அப்படியே நம்ம ஜர்தோசிக்கு கீழே கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு சின்ன லாக்கு. ஸோ இதே மாதிரி இந்த லீஃப் ஷேப்புக்குள்ளே ஃபுல்லாக நம்ம ஜர்தோசி ஒவ்வொரு பீஸாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த லீஃப் டிசைனே கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஒரு லைன் ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி லோடு கொடுக்கும் போது ஒரு மைல்டான எம்போசிங் லுக் கிடைக்கும். நார்மலி நம்ம ஜர்தோசி ஒர்க் பண்ணாலே கொஞ்சம் எம்போஸ்டாக தான் இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸில் நீங்கள் ஒரு லைன் ஜர்தோசி ஒரு 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். இந்த லீஃப் ஷேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதில் நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இந்த டிசைனில் ரிமைனிங் இருக்கிற லீஃப் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக நடுவில் ஒரு 4 mm டல் கோல்டு ஹாஃப் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட்டும் போட்டுடலாம். தென் கீழே இருக்கிற அந்த கொடி டிசைனில் நான் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ப்ரிசோ பிராண்டில் இருக்கிற டல் கோல்டு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த கர்வ் வர ஏரியாவில் ஒரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அண்ட் நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நடுவில் ஒரு சின்ன கேப் வரும். ஸோ இந்த கேப் வந்து ஒர்க்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இதே மாதிரி டிசைனில் ரிமைனிங் இருக்கிற லீஃப் அண்ட் கொடிக்கு ஒர்க் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பீட்ஸ் அண்ட் ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் நடுவில் இருக்க இந்த ரவுண்ட் ஷேப்பில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறேன். இதுக்கு பெல் பிராண்டில் நம்ம 5 நீடில் எடுத்திருக்கேன். அண்ட் த்ரெட் வந்து 5x5 டோட்டலாக 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோட எண்டில் வைக்கிறதுக்கு ரவுண்ட் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் ஸ்டிச் பண்ண பீட் பக்கத்துலேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோட எண்டில் சீக்வன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு சீக்வன்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ நீடில் த்ரெட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஹோல்குள்ளே பஞ்ச் பண்ணுறோம். சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம்ல, அது மேலே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக ஃபுல் த்ரெட்டையும் நம்ம இந்த காட்டுக்கு கீழே அப்படி கொண்டு வரலாம். ஒரு சின்ன லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த ஃபஸ்ட் நாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் அடுத்த நாட் போட்டுக்கலாம். நீடில் த்ரெட்டு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணால் போதும். ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே சீக்வன்ஸில் இருக்கிற ஹோலில் பஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் சைட் டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அடுத்த நாட் போட்டுக்கிறேன். இந்த சீக்வென்ஸ் நம்ம வச்சு நீடில் பஞ்ச் பண்ணும்போது எல்லா சீக்வென்ஸும் அலைன்டாக ஒரே லைனில் இருக்கணும். ஒரு சீக்வென்ஸ் வந்து நீங்கள் அந்த ரவுண்டுக்கு உள்ளேயும் இன்னொரு சீக்வென்ஸ் வந்து ரவுண்ட்லேருந்து தாண்டி போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். இப்போது இந்த 2 சீக்வென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வச்ச சீக்வென்ஸ்க்கும் இந்த 3rd சீக்வென்ஸ்க்கும் நடுவில் அடுத்த சீக்வென்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறச்ச நமக்கு ஸ்பேஸிங் வந்து ஈக்குவலாக இருக்கும். தென் கீழே இருக்க இந்த கேப்லேயும் நம்ம வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி தான் நான் வந்து இந்த சைடில் ஃபில் பண்ண போகிறேன். சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பர் நீட்டாக வரும். எங்கேயுமே உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இல்லாமல் கிளாஷ் ஆகுறதுன்ற இஷ்யூ வந்து இருக்காது. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இதில் நாட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த லீஃப் டிசைனை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு இதை சுற்றி நான் வந்து ஜரி த்ரெட் வச்சு ஒரு செயின் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இந்த ஜரி அவுட்லைனுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் முடிச்சுட்டு நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் எல்லா ஜர்தோசி லீஃப்க்கும் நான் ஜரி வச்சு அவுட்லைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெக் டிசைன் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து த்ரெட்டில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஜர்தோசி அண்ட் பீட்ஸ் மட்டும் வச்சு இந்த நெக் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் நான் வந்து இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கும் போட்டிருக்கேன். அதையும் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதே தான் ப்ளவுஸோட பேக் நெக்லேயும் பண்ணியிருக்கேன். பேஸ் நெக் லைன் ஃபுல்லாக நம்ம த்ரெட் ஒர்க்கில் பண்ணிவிட்டு சைடில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவர் அந்த கொடி டிசைன் அண்ட் லீஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கரெக்டாக சென்டரில் மட்டும் ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஜர்தோசி வச்சு ஒரு சின்ன லூப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுன்றதை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.